Daily. Taste the Daily. ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்ரட் குமார் பெருமையுடன் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிக்கும் விடுதலை பாகம் 2. கங்குவா படத்தப்போ ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. என்னென்னா இந்த படம் வந்தோடனே 2 நாள் 3 நாளைக்குள்ளே ஒரு நாள் 2 நாள் வரைக்கும் மிஸ்கின் அவர் ஃபஸ்ட்டு அந்த படம் எடுத்துகிட்டு அந்த படம் நான் ப்ரிவியூ பார்த்துட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னேன். மீடியா கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக சில தப்பான ஆட்கள் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு அது மூலமாக அந்த மீடியாவுக்குள்ளே தப்பான சில பேர் அல்லது தப்பான எண்ணம் உள்ள சில பேர் உள்ளே பூந்துக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா ரொம்ப தப்பாக விமர்சனங்கள் கொஞ்ச நாளாக இண்டஸ்ட்ரியில் அது பெரிய ஒரு டாக்காக போயிட்டுருக்கு. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால் இந்த கங்குவா படத்தப்போ ரொம்ப எனக்கு கஷ்டமாக இருந்தது. என்னென்னா இந்த படம் வந்தோடனே 2 நாள் 3 நாளைக்குள்ளே ஒரு நாள் 2 நாள் வரைக்கும் கண்டினியூஸாக தப்பாக ஏதோ சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அந்த அளவுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் உடனே அந்த படத்தை பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு இது பண்ணும்போது எனக்கு உண்மையிலேயே அதுக்கு எவ்வளோ உழைச்சிருக்காங்க, எத்தனை வருஷம் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஏன்னா யாருமே தப்பான விஷயத்துக்கு யாருமே கஷ்டப்பட மாட்டாங்க. ஜனங்கக்கிட்ட போகும்போது ஒரு படம் சில நேரங்களில் கொஞ்சம் இப்படி அப்படி நல்லா இருக்குது, நல்லா இல்லை, சுமாராக இருக்குது அப்படின்னு சொல்லி பேர் வர்றதுங்கிறது ஓகே. ஆனால் முதல் நாள் 2வது நாள்லேருந்தே அதை பற்றி தப்பாக பேசி அதுக்கு யாருமே வராத அளவுக்கு ஒன்று பண்ணுறதுங்கிறது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச அன்னக்கிளி படம் வந்தப்போ 2 நாள் 3 நாள் வரைக்கும் அந்த படத்துக்கு ஒரு இதில் அப்புறம் மவுத்து டாக் வந்ததுக்கப்புறம் அந்த படம் பிரமாதமாக அந்த படம் அந்த அளவுக்கு ஓடிச்சு. அதே மாதிரி மிஸ்கின் அவர் ஃபஸ்ட்டு அந்த படம் எடுத்துகிட்டு அந்த படம் நான் ப்ரிவியூ பார்த்துட்டு நான் ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னேன். ஏங்க எந்த விளம்பரமும் இல்லாமல் என்னங்க இப்படி படம் ரிலீஸ் ஆகிருக்கு, இது 4 பேர்த்துக்கு போட்டு காமிச்சு அவங்களுடைய இதெல்லாம் முக்கியமான டைரக்டர் சீட்டையெல்லாம் வாங்கிட்டு நீங்கள் விமர்சனம் வாங்கிட்டு நீ படம் ரிலீஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை சார் ஒரு நெருக்கத்தில் பண்ணிட்டோம் அப்படின்னேன். அப்புறம் இதை போய் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் கிட்ட கொண்டு போய் காமிச்சேன்னு சார் இவ்வளோ சொல்லியிருக்காருன்னா படம் அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் இன்னொரு தடவை படம் போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் படத்தை போட்டு பார்த்ததுக்கப்புறம் ஆஸ்கார் ரவிச்சந்திரன் அவர்கள் ஒரு 15 நாள் அப்புறம் அதுக்கு எவ்வளோ பப்ளிசிட்டி கொடுக்குறோமோ கொடுத்து பூஸ்ட் பண்ணி ரீரிலீஸ் அந்த படத்தை பண்ணார். இன்றைக்கி மிஸ்கின்னு ஒரு டைரக்டர் நமக்கு இருக்கார், நல்ல டைரக்டர்னு பேர் வாங்கியிருக்காருன்னு சொன்னோம்னா அது அந்த மாதிரி ரீரிலீஸ் பண்ணது. அதே 16 வயதில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்த்த படம் அதுக்கும் அப்படி தான். முதல்ல 2 நாள் 3 நாள் டாக்கே ஒன்றும் வரல. எங்கள் டைரக்டரில் ரொம்ப அப்செட் ஆகிட்டார். நான் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக இருந்தேன். ஒரு தேட்டருக்காரர் என்னையா படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி எங்கள் டைரக்டர் அம்மன் கிரியேஷன் ஆஃபீஸ்லேயே பேசி அப்புறம் 2 நாள் 3 நாள் பப்ளிசிட்டி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் அந்த 16 வயதில் அதில் வேலை பார்த்த எல்லாத்துக்குமே மிகப்பெரிய பேர் இன்றைக்கி வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைச்சிது. அதனால் மவுத்து டாக் ஒரு படத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், அது வேறு. ஆனால் மீடியா கிடச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக சில தப்பான ஆட்கள் உள்ளே நுழைஞ்சிக்கிட்டு அது மூலமாக என்னென்ன பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசி ஒரு படத்தை ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது அது வருஷக்கணக்கில் கஷ்டப்பட்டு எடுத்து அந்த டெக்னீஷியன்ஸு அந்த நடித்தவங்க அவங்களுக்கெல்லாம் எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப இதாக இருந்தது. நான் அந்த கங்குவா படம் பார்க்கும்போது உண்மையிலேயே கதையை சில நேரங்களில் ஃப்ளாஷ்பேக்கில் சொல்லி ப்ரெசண்ட்டை சொல்லி இப்படி எப்படி சொல்லும்போது ஏதாவது ஸ்க்ரீன் பிளேயில் சீன்ஸு கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், அப்படி இருக்கலாம். அது ஜனங்க பார்த்து முடிவு பண்ணணும். ஆனால் அதில் உழைப்புங்கிறது சின்சியரான ஒரு உழைப்பு அப்படிங்கிறத அதை கில் பண்ணுற மாதிரி பேசுனதுங்கிறது தப்பான ஆட்கள் தான். அந்த மீடியா கையில் கிடைச்ச உடனே அதை வச்சுட்டு பேசிட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் மீடியாக்கள் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா இண்டஸ்ட்ரிக்கு அந்த அளவுக்கு ஒரு பாதிப்புங்கிறது வராத அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுதான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டாக வச்சுக்கிறேன். மற்றபடி இப்போ பாராட்டுதல் அவார்டு வாங்கினவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கிறேன். அரவிந்த் சாமி அவர் சொல்லும்போது சொன்னார், பாக்யராஜ் சார் அவர் தான் போட்டாங்க, அதுக்கப்புறம் அவர் ஷூட்டிங் போகிறதுனால என்னால் அவரும் எவ்வளோவெல்லாம் படங்கள் செஞ்சுருக்காரோ அதனால் அவரும் ரொம்ப தகுதியான ஆள் தான். அவரும் அவர் கூட இருந்தவங்க எல்லாருமே சேர்ந்து நல்ல படங்களை தான் செலக்ட் பண்ணிக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒருத்தருக்கு சொல்லணும், இந்த ஆணி எங்கே நிக்கில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் ஏன் அப்படி போயிட்டு நீ போகவே மாட்டிய, ட்ரெஸ்ஸு மாற்றுக்காக போயிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் அச்சாணி அப்படிங்கிறது மாதிரி எல்லா ஃபங்க்ஷன்லேயும் ரொம்ப எல்லாத்துக்கும் உறுதுணையாக இருந்தது. சண்முகம் சார்லாம் பேசும்போது ரொம்ப இதாக சொன்னார்.
ஸோ மறுபடியும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், இது வந்து இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ சிறப்பாக வந்தது அப்படின்னா அது காரணம் வந்து இங்கே சென்னையில் ரசிக பெருமக்கள் வந்து அவ்வளோ ஏகோபித்து ஆதரவு கொடுத்து அவ்வளோ தூரம் படம் பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். நான் ஃபஸ்ட்டு ஜூரிக்கு தான் தேங்க் பண்ணுவேன். ஏன்னா இந்த வருஷத்தில் அவ்வளோ நல்ல படங்கள்லாம் வந்திருக்கு. அதில் வந்து தே தாட் தட் ஐ டிசர்வ் திஸ். ஸோ அதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் ஒரு ஆக்டருக்கு எப்போவுமே வந்து ரொம்பவே முக்கியமானது ஒரு நல்ல ஒரு கேரக்டர் அண்ட் அது நல்லா எழுத தெரிஞ்ச ஒரு டிரெக்டர் அண்ட் அதை வந்து ஒரு எக்ஸிக்யூட் பண்ண தெரிஞ்ச டிரெக்டர். அந்த மாதிரி எனக்கு வந்து ஸோ ஹாப்பி தட் ஐ வாஸ் பிளெஸ்ட் வித் டிரெக்டர் லைக் ராஜ்குமார். அண்ட் அது எப்படி வந்து கன்சீவ் பண்ணாரோ அதே மாதிரி ஆடியன்ஸுக்கு அது டெலிவர் பண்ணி இந்த அளவுக்கு இந்த ஒரு இம்பேக்ட் கொடுத்துச்சுன்னா அதுக்கு அவர் காரணம். அவர் இப்போ இங்கே இல்லை, அவர் வந்துட்டே இருக்காரு. பட் யா, ஸோ அவருக்கும் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். அண்ட் சம்டைம்ஸ் ஒரு கேரக்டர் நம்ம பண்ண அப்புறம் அதோட இம்பேக்ட் வந்து நமக்கு தெரியுதா அப்படிங்கிறது வந்து ஒரு டவுட் தான். பட் இந்த படம் நடித்த அப்புறம் ஐ திங்க் த லாஸ்ட் 2 months அதில் ஒரு மாதமாக வந்து ஐவ் பீன் எக்ஸ்பீரியன்சிங் ஸோ மச் ஆஃப் லவ் அண்ட் ஒரு ஓவர்வெல்மிங் ஃபீலிங் ஃப்ரம் இங்கே தமிழ் ஆடியன்ஸாக இருக்கட்டும், இல்லைன்னா கேரளா அண்ட் தெலுங்குல இருக்கட்டும். ஸோ இதுக்கு வந்து ஆடியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. இப்போ இந்த 9:30 மணிக்கு கூட இங்கெல்லாம் நீங்கள் இருந்து இவ்வளோ ஷேர் பண்ணிகிட்டு இருக்கீங்களோ உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய நன்றி. தேங்க்யூ வெரி வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல இங்கே வந்து இவ்வளோ நேரம் இருந்து இதை பொறுமையாக ரசித்து கொண்டாண்டவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. இந்த ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஏன்னா நான் ரொம்ப அழகான லேர்னிங் இருக்குது, எனக்கு மெமரிஸ் இருக்குது. இங்கே ஒரு முறை படம் போடும்போதெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக ஓடி நான் படம் பார்த்துருக்கேன். இப்போ அங்கே நான் இந்த இடத்துல இப்போ நான் 2வது முறை விருது வாங்குகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த விருதை கொடுத்தவங்க அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி. முழுக்க இது நித்திலனுக்கு மட்டுமே சொந்தமான விருது. அவனுடைய சிந்தனைக்கும் அவனுடைய செயலுக்கும் அவனோட உழைப்புக்கும் அது. ஸோ தேங்க்ஸ் டு நித்திலன். விடுதலை ரிலீஸ் ஆகுது, தியேட்டரில் வந்து படத்தை பார்த்துருங்க. ஆமாம், ஏன்னா இன்றைக்கி சேர்த்து அதுக்கு சேர்த்து பேசுகிறேன். படம் பாருங்கள், படம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோட சேர்த்து விருது வாங்கின அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இருக்க எல்லாரும் எனக்கு தெரியும். ஸோ உங்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த மேடையில் இந்த விருதை வாங்கல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன், பெருமைப்படுறேன். அதுவும் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வாங்குறதுக்கு ரொம்ப நன்றி. ஐ லவ் யூ ஆல் அண்ட் ஹாப்பி நியூ இயர். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மேரி கிறிஸ்மஸ். வாழ்க, நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி. The best actress award goes to Sai Pallavi for Amaran. விடுதலை ரிலீஸ் ஆகுது, தியேட்டரில் வந்து படத்தை பார்த்துருங்க. ஆமாம், ஏன்னா இன்றைக்கி சேர்த்து அதுக்கு சேர்த்து பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் ஆகியும் நீங்கள் எல்லோரும் இங்கே வெயிட் பண்ணி இருந்து இந்த கடைசி கட்ட விருது வரைக்கும் நீங்கள் எல்லோரும் இருந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் இதே மாதிரி ஆடியன்ஸ்குள்ளே வந்து இங்கே ஸ்க்ரீன் பண்ணுற இன்டர்நேஷ்னல் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக நிறைய வாட்டி பாசஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அப்படி நான் இங்கே பார்த்த ஒரு முக்கியமான படமாக நான் நினைக்கிறது வந்து ஆரண்யகாண்டம். அந்த படம் தேட்டரில் வரும்போது நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆரண்யகாண்டம் நான் சிஏஎஃப்எஃப்ல தான் பார்த்தேன். எந்த ஒரு பெரிய மூமெண்ட்டாக இருந்தாலும் அது ஒரு தனி மனித தாட்டில் இருந்து ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒருமித்த கருத்து இருக்கிற நிறைய பேர் அதை சேர்ந்து கொண்டு போவாங்க. அப்படி தான் இந்த சிஐஎஃப்எஃப் வந்து இன்செப்ஷன் ஸ்டேஜ்லேருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது 22வது எடிஷன்னு இப்போ இந்த நம்பர் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. ஐ திங்க் 22nd எடிஷன். எல்லா ஊர்லேயும் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு நடக்கும். சென்னையிலையும் சென்னை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு ஆரம்பித்து இத்தனை ஆண்டுகள் இது வந்து தொடர்ந்து சிறப்பாக நடந்துக்கிட்டே இருக்குது. எங்கெங்கேயோ நம்ம ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸை பற்றி பெருமையாக பேசுகிற அளவுக்கு சென்னையிலையும் ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இருக்குது. அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலாக நடந்துகிட்டு இருக்குது வருஷம் அப்படிங்கிறத நாம் எல்லோரும் சேர்ந்து நம்ம தமிழ் திரையுலகம் இதை கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் அவங்க இன்டர்நேஷ்னல் சினிமாவோடு நிறுத்தாமல்
தமிழ் ஃபிலிம்ஸுக்கும் இப்படி அவார்ட்ஸ் கொடுத்து கௌரவிக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஏவிஎம் சண்முகம் சார். அண்ட் நேற்று நான் சில பேரை மீட் பண்ணியிருந்தேன். அமரன் ஸ்க்ரீனிங் நேற்று இங்கே நடந்தது. நேற்றும் கூட நிறைய ஃபுல் ஹவுஸ் இங்கே நிறைய பேர் இருந்து படம் பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேங்க்யூ சுந்தர் சார். தேங்க்யூ ரேக்ஸ் மேம். தேங்க்யூ முரளி சார். தேங்க்யூ கண்ணன் சார். அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர் ஆஃப் சிஐஎஃப்எஃப். அண்ட் இப்போ பெஸ்ட் ஃபில்முக்கு எனக்கு பெஸ்ட் டைரக்டர்னும் பெஸ்ட்டு ப்ரொடியூசர் கமல்ஹாசன் சார்னு ஆர்கேஎஃப்ஐக்கும் அந்த அவார்டு கொடுத்தாங்க. ஸோ இந்த இடத்துல எஸ் சார், இந்த இடத்துல நான் கமல்ஹாசன் சாருக்கும் திரு மகேந்திரன் சாருக்கும் ஆர்கேஎஃப்ஐயில் இருக்கிற என்டையர் ஸ்டாஃப்க்கும் டர்மரிக் மீடியாவுக்கும் என்னுடைய நன்றிகளை பதிவு செய்கிறேன். அவங்களே கமல் சார் யூஎஸில் இருக்கிறதுனால இங்கே வர முடியலன்னு நினைக்கிறேன். அவங்க இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் சிஐஎஃப்எஃப்ல வந்து கலந்துட்டு இருந்திருப்பாங்க. தேங்க்யூ. அண்ட் மேடையில் இருக்கிற எல்லா பெரியோர்களுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு இந்த அவார்டு கொடுக்கறதுக்காக கூடினது மட்டும் இல்லாமல் தனித்தனியாக நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி வாழ்த்துனீங்க. ஆர்வி உதயகுமார் சார், சிவா சார் ட்வீட் நான் பார்த்தேன். இங்கே மேடையில் இருக்கிற நிறைய பேர் வந்து வாழ்த்திருந்தீங்க. நாசர் சார் இப்போ கீழே பேசும்போது அவ்வளோ அழகான அன்பான வார்த்தைகள் சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். And I would like to dedicate this award to the entire team of Amaran, starting from Sivakarthikeyan. இன்னைக்கு அவார்டு வின் பண்ணியிருக்கிற சாய் பல்லவி, ஜிவி பிரகாஷ் அண்ட் சினிமாட்டோகிராஃபர் சாய், எடிட்டர் கலை, சைந்தவி கடைசியில் ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு பாடியிருக்காங்க படத்தில். இன்னைக்கு காலையில் கூட அந்த பாட்டு நான் ஒரு 2-3 வாட்டி கேட்டேன் ஃப்ளைட்டில் போகும்போது. தேங்க்யூ சைந்தவி. அண்ட் என்டையர் டீம் ஆஃப் அமரன், ஆர்ட் டைரக்டர் சேகர், ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜீவன் சார், அண்ட் என்டையர் இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ், மேஜர் முகுந்த் வரதராஜன், இந்து ரெபேக்கா வர்கீஸ், அவர்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் நன்றி. இந்த அவார்டு அவர்களுக்கே சமர்ப்பணம். நன்றி. தேங்க்யூ. இந்த தேர்வுக்குழுவில் வந்து இந்த இடம் கிடச்சி உக்காந்த மாதிரி நான் வந்து தலைவராக உட்காந்தேன். ஏன்னா திரு பாக்யராஜ் அவர்கள் தான் இதை வந்து முதல்ல வந்து ஆர்கனைஸ் பண்ணி அவர் தான் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். சார் வந்து ஒரு ஷூட்டிங் இருந்ததுனால அதில் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டதுனால டக்குன்னு அந்த இடத்துக்கு நான் ஜம்ப் பண்ணி பக்கத்தில் சீட்டு கிடச்சி நல்ல சீட்டுன்னு உட்காந்துட்டேன். ஆனால் அற்புதமான படங்கள் ஏற்கனவே எல்லாமே ரசிகர்களால் பாராட்டப்பட்டு ரசிகர்களின் பெரிய பாராட்டை பெற்றுடுச்சு. அதாவது இந்த விருதுக்கு ஈக்குவலாக ரசிகர்களின் பாராட்டுகளை பெற்ற படங்கள் தான் இந்த தேர்வில் வந்திருந்தது. அதில் எங்களுக்கு தான் சிக்கல், இதில் எந்த படத்தை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது வந்து அவ்வளோ ஒரு கடினமான பிரச்சனையாக தான் இருந்தது. இதில் எல்லாருமே ஒரு 5 பேர் இந்த கமிட்டியில் இருந்தோம். 5 பேரும் ஒன்றா இணைந்து எல்லாத்தையுமே டிஸ்கஸ் பண்ணி எல்லா படங்களையுமே வந்து நல்லபடியாக தேர்ந்தெடுத்திருக்கோன்னு நான் நம்புகிறேன். விருது கிடைத்தவர்களுக்கு பெரிய வெற்றி, விருது வரலைன்னா அடுத்த வெற்றிக்கு நம்ம போராடணுங்கிறது அர்த்தம். நிச்சயமாக எல்லாருக்கும் என்றைக்கும் விருதுகள் உண்டு. இந்த வாய்ப்பை வழங்கிய திரு சண்முகம் அவர்களுக்கும் மேடையில் வீற்றிருக்கின்ற எல்லோருக்கும் வாழ வைத்து கொண்டிருக்கும் ரசிக பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கங்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Taste the Daily. ஆர்எஸ் என்டர்டெயின்மெண்ட் எல்ரட் குமார் பெருமையுடன் வழங்கும் வெற்றிமாறன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி மற்றும் சூரி நடிக்கும் விடுதலை பாகம் 2.